குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்று ஒரு குட்டி கதை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நல்ல ஒரு லைஃப்பில் ஒரு மோரல் வேல்யூவே சொல்லித்தர ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார். அவரோட ஒரு சிஷ்யனுக்கு நீண்ட காலமாக இருந்து கொண்டிருந்தார். அந்த ஞானிக்கு வயசு போய் கொண்டிருக்கும் போது அந்த சிஷ்யனுக்கு ஒரு பயம் பெற துவங்கினது. தான் என்றென்று தனியாக இந்த லைஃப்பை கொண்டு போகிறேன்னா இந்த நாளும் இந்த ஞானி தனக்கு உபதேசங்களை செய்து தன்னை வடிவாக வழிநடத்தி வந்தவர். இனி அவருக்கு வயசு போகுது. அவர் இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது நான் எவ்வாறு இந்த வாழ்க்கையை கொண்டு போக போகிறேன் என்று சொல்லி அவருக்கு ஒரு பயம் பெற துவங்கினது. ஸோ அந்த சிஷ்யன் ஞானியிடம் கேட்குறார், ஐயா நான் எப்படி இந்த உலக வாழ்க்கையை வாழுகிறதுன்னு சொல்லி. அப்பொழுது அந்த ஞானி ஓகே இவருக்கு என்னத்தை சொல்லலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கும் தருவாயில் ஒரு காலிலே அடிப்பட்ட ஒரு நொண்டி கொண்டு ஒரு நரி கொண்டு அந்த காட்டுக்களால் போய்கொண்டு இருந்தது. அப்பொழுது அந்த ஞானி சொல்லுவார் இந்த சீஷனுக்கு, நீ இந்த நரிக்கு பின்னாலே போ, நரி உனக்கு எப்படி வாழணும் என்று வாழ்க்கையை வாழணும் என்ற பாடத்தை உனக்கு சொல்லித்தரும் என்று சொல்லி. அப்போ அந்த சீஷனும் அந்த நொண்டி கொண்டிருக்கிற நரிக்கு பின்னால் போகும்போது அவர்கள் ஒரு சிங்கத்தை இடர்படுகிறார்கள். அந்த சிங்கம் ஒரு மானை அடித்து இழுத்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கு. அப்பொழுது நரியும் இந்த சிஷ்யனும் ஒரு கரையை ஒதுக்குப்புறமா நின்று கொண்டு அதை பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த சிங்கம் தனக்கு தேவையான அளவு இறைச்சியை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை அப்படியே போட்டுட்டு தண்டை பாட்டில் தண்டை குகைக்குள்ளே போயிட்டுது. ஸோ இந்த நரியும் போய் அந்த மிச்சமாக இருந்த அந்த இறைச்சியை எடுத்து சாப்பிட்டுட்டு தண்டை பாலில் போயிட்டுது. அப்பொழுது அந்த சீசன் நினைச்சார், ஓ எனக்கு ஞானி சொன்னார் தானே இந்த நரிக்கு பின்னால் உனக்கு லைஃப்பை எப்படி வாழலாம்னு சொல்லி தரமென்று சொல்லி, ஓ அப்போ நாங்கள் எங்களுக்கு சாப்பாடு யாராவது கொண்டு தருவினோம், நாங்களும் அதை சாப்பிட்டு திருப்தியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போகலாம்னு சொல்லி அடுத்த நாள் என்ன செய்வார், அந்த சிஷ்யன் ஒரு மரத்தடியிலே படுத்திருப்பார். அதாவது தனக்கு சாப்பாடு இந்த நரிக்கு அந்த சிங்கம் விட்டுட்டு போன மாதிரி விட்டுட்டு போவினமாண்டு 2 நாள் 3 நாள் இப்படியே படுத்திருப்பார். ஆனால் ஒரு தடவை அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதா இல்லை. ஸோ அவர் களைத்து பசியோடு திருப்பி அந்த ஞானியிடம் போகிறார். அப்பொழுது ஞானி சொல்கிறார், என்ன நடந்துன்னு கேட்கும் பொழுது இவர் சொல்கிறார், இப்படி நடந்துன்னு சொல்லிங்க. அப்போ ஞானி சிந்திச்சு போட்டு சொன்னார், நீ ஒரு பெரிய ஒரு தவறை விட்டு விட்டாய். சிங்கமும் தனதுக்கு தேவையான இறையை கொண்டு வச்சு சாப்பிட்டது, நரியும் அதில் விட்ட மிச்சத்தை சாப்பிட்ட. ஆனால் நீ நரியை மாத்திரம்தான் பார்த்தாய், நீ சிங்கத்தை பார்க்கவில்லை. நீ நிறைய பார்த்தபடியால் யாரும் விட்டுட்டு போவினம், யாரும் தரக்கூடிய சாப்பாடு எனக்கும் அப்படித்தான் வரப்போகுதுன்னு நினச்சி நீ அந்த முடிவு எடுத்து விட்டாய். ஆனால் நீ சிங்கத்தை பார்த்திருந்தால் தனக்கு தேவையான உணவை தானே தேடி எடுத்து தான் சாப்பிட்ட பிறகு அல்லது மிச்சத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்குற ஒரு மனப்பக்குவத்தை நீ பார்க்க தவறி விட்டாய். ஸோ வியூவர்ஸ், நாங்களும் இப்படித்தான், இன்க்ளூடிங் மை செல்ஃப், நாங்கள் வாழ்க்கையில் என்ன இம்பார்ட்டன்ட்ன்றதை பார்க்க மறந்து போய் தேவையில்லாத விஷயங்களில் எங்களோட எண்ணங்களையும் எங்களோட எனர்ஜியையும் நாங்கள் செலவழித்து கொண்டு இருப்போம். ஆனால் உண்மையாகவே தேவையான விஷயத்தில் மாத்திரம் நாங்கள் எங்களோட எனர்ஜியை நாங்கள் செலவழித்தோம்னு சொன்னால் நிறைய நல்ல விஷயங்களை நாங்கள் வாழ்க்கை பாடமாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.